இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வகையான மனிதர்களை பற்றி ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஜாக்கிரதை உள்ளவர்கள் என்றும் பதறுகிறவர்கள் என்றும். பதறுகிறவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்றும் ஜாக்கிரதைகளுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்றும் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஜாக்கிரதை என்றால் என்ன, பதறுதல் என்றால் என்ன என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை என்று சொல்லும் பொழுது கவனம், அவசரப்படாமை, திட்டமிடுதல், இலக்குடன் செயல்படுதல், தெளிவோடு கூட செயல்படுதல், நோக்கத்தோடு கூட செயல்படுதல், இவைகளை தான் குறிக்கிறதாக இருக்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும், என்னவாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக யோசித்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் சிலர் எந்த காரியத்தை செய்தாலும் பதட்டத்துடன் அவசரமாக திட்டமிடாமல், இலக்கு குறிக்காமல், சரியான நோக்கங்கள் இல்லாமல், போட்டிக்காக அல்லது வேறெந்த தவறான நோக்கத்தோடு கூட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனத்தில் ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் அல்லது அவனுடைய முயற்சி செல்வத்தை கொண்டு வருமாம். அதோடு கூட பதறுகனுடைய நினைவுகள், அவனுடைய முயற்சி தரித்திரத்தை தான் கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே செல்வம் தரித்திரத்தை பற்றி பேசுகிறது. ஆனால் ஜாக்கிரதையானது செல்வத்தை சம்பாதிப்பதற்கு மட்டும் அவசியமான ஒன்றல்ல. நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலுமே அதை நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். ஜாக்கிரதை என்று சொன்னால் தவறாய் போய்விடுமோ என்ற பயத்தோடு கூட செய்வதல்ல, அது பதட்டமாக மாறிவிடும். பதிலாக எந்த காரியத்தை செய்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு செய்கிறதை அது காட்டுகிறதாக காணப்படுகிறது. படிக்கிற மாணவன் கூட மிகவும் நிதானமாக, ஜாக்கிரதையாக தன் நாட்களை செலவு செய்ய வேண்டும். அவன் ஜாக்கிரதையாக திட்டமிட வேண்டும். படிக்கும் காலத்திலேயே அவன் என்னவாக விரும்புகிறான் என்பதை அவன் நிதானமாக யோசித்து திட்டமிடுகிறவனாக, இலக்கை குறிக்கிறவனாக, நோக்கத்தோடு கூட பதட்டமில்லாமல் செயல்பட வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யாமல் ஜாக்கிரதையாக செய்வோமானால் அதிலே வெற்றி நிச்சயம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் பதறுகிறவன் என்று சொன்னால் அவசரப்படுகிறவன், திட்டமிடாமல், இலக்கை குறிக்காமல், நோக்கமில்லாமல் செயல்படுகிற மனிதனாக இருக்கிறான். இவன் எப்பொழுதுமே அவசரமாக, உடனடியாக, இப்பொழுதே என்ற ஒரு அவசரத்தோடு கூட பதட்டத்தோடு கூட செயல்படுகிற மனிதனாக இருப்பான். இது எல்லா விதத்திலும் நம்மை தோல்வியில்தான் கொண்டு போய் விடும் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய வேதாந்தின் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமானால் அவர் எதை செய்தாலும் அவசரப்பட்டு செய்கிறவர் அல்ல. சில நேரத்தில் அவருடைய பொறுமையானது நமக்கு கோபத்தை கூட கொண்டு வருகிறதா இருக்கலாம். ஏன் ஆண்டவர் செயல்படுகிறதில்லை, ஏன் ஆண்டவர் இவ்வளவு தாமதம் பண்ணுகிறார் என்றெல்லாம் நாம் யோசிப்பதுண்டு. நம்முடைய ஆண்டவரை பற்றி பிரசங்கியிலே சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. அவர் நீடிய பொறுமையுள்ளவர் என்றும் வேதம் அவரை பற்றி குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் செய்து முடித்த படைப்பாய் இருந்தாலும், அவர் செய்து முடித்த ரட்சிப்பாய் இருந்தாலும், அவர் செய்ய போகிற நியாய தீர்ப்பாக இருந்தாலும், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிதானமாக எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். பரிசுத்த வேதாமத்தை கூட அவர் எழுதி முடிக்கும்படியாக தாம் தெரிந்து கொண்ட 40 பரிசுத்தவான்களை பயன்படுத்தி 1500 1600 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு அவர் இந்த வேதாமத்தை எழுதி முடிக்கிறார். ஏன் அவர் எழுதுவதற்கு அவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவர் தெய்வம் தானே, சீக்கிரத்திலே அதை செய்து முடிக்கலாமே. சீக்கிரமாய் செய்தால்
எத்தனை பேருக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதின் காலத்திலே செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை பற்றி சங்கீதத்திலே நாம் வாசிப்போமானால் 12ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்டு வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய சொற்கள் 7 தரம் புடமிடப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எந்த தவறும் வராதபடிக்கு, அதில் எந்த குறைச்சலும் இல்லாதபடிக்கு, எல்லா காலத்திலும் எல்லா மனிதனுக்கும் அவருடைய வார்த்தை பிரயோஜனமாய் இருப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நிதானமாக செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய படைப்பை நோக்கி பார்ப்போமானால், அவர் வந்து நின்று கொண்டு எல்லாவற்றையும் யோசிக்கிறவராக அல்ல. அவர் எல்லாவற்றையும் அழகாக ஏற்கனவே திட்டமிட்டு செய்தது போல, முதல் நாளிலே எதை செய்ய வேண்டும், 2ஆம் நாளிலே எதை படைக்க வேண்டும், 3ஆம் நாளிலே எது, எத்தனை நாளிலே தன்னுடைய படைப்பை முடிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தெளிவாக திட்டமிட்டு செய்கிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பின் காரியத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாக அவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்று சொல்லி கலாத்தியரிலே வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் இதற்கு முன்பதாகவே இந்த பூமியிலே பிறந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு காலங்கள் அவர் காத்திருந்து அவர் பிறக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் யோசிக்கலாம். ஆனால் அவர் அப்படிதான் செயல்படுகிறவராயிருக்கிறார். ஜாக்கிரதையாக, நிதானமாக, நேர்த்தியாய் செயல்படுகிறவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இதுதான் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அவருடைய நியாய தீர்ப்பை பற்றி நாம் நோக்கி பார்ப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷத்தில் எத்தனை அழகாக அதை திட்டமிட்டிருக்கிறார் என்பதை கவனிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படிதான் செயல்படுகிறார் என்பதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் எத்தனை அவசியம் என்பதை தான் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 5வது வசனம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பணத்தை சம்பாதிப்பதில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதை அவசியம். சில வசனங்களை நீதிமொழிகளிலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ஜாக்கிரதையை பற்றி இந்த நீதிமொழிகள் எத்தனை அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதை கவனியுங்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை தேடும் பொழுது கூட ஜாக்கிரதையாய் தேட வேண்டுமா? அவன்தான் தயை பெறுவான். கிறிஸ்தவ வாழ்க்கையை கூட பதட்டமாய் நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை. தேவனுக்காக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அவரை பின்பற்றுகிற காரியத்தில் கூட நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் யாரையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க சொல்லவில்லை. செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை பின்பற்றுகிற மனிதனுக்கு சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி பின்பற்ற விரும்பினால் என்பதை தான் சொல்கிறார். ஒருவன் விரும்பினால் அவன் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது அவர் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் அவரை பின்பற்றின ஒவ்வொருவரும் அதற்கான கிரயம் என்ன என்பதை அறிந்துதான் அவரை பின்பற்றினார்கள். இன்றைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டு பின்பதாக பின்வாங்குகிறதை பார்க்கிறோம். அதை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். களப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாது என்பதை சொல்கிறார். நன்மையை செய்யும் பொழுது கூட அதை ஜாக்கிரதையுடன் தேடு என்பதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையுள்ளவன் திட்டமிட்டு செயல்படுகிறவன். மாணவன் திட்டமிட்டு படிக்க வேண்டும். அப்படி ஜாக்கிரதையாய் தன் வாழ்க்கையை வாழுகிறவன் அவன் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதையினுடைய பொருளோ அருமையானது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், ஜாக்கிரதையினுடைய பொருள், அவன் சம்பாதித்த பொருள் எத்தனை அருமையானது. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் திட்டமிட்டு அந்த காரியத்தை அடைந்திருப்பான், சம்பாதித்திருப்பான், அதை அவனுக்கு சொந்தமாக்கி இருப்பான். அதை தான் வேதவசனம் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறது.
13வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை, நம்முடைய சரீரம் கூட சரியாக இருக்க வேண்டுமானால், ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ஜாக்கிரதை அவசியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. 22வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குமான்? அவன் சாதாரணமான மனிதர்களுக்கு முன்பதாக நிற்க மாட்டானாம், ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை நாம் உதாரணமாக எடுக்க முடியும். அவன் வாலிபனாக இருந்தாலும் சரி, அந்த வாலிப பிராயத்திலே தன் வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, தேவனுக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஜாக்கிரதை இருந்தபடியினாலே அவன் ராஜாவுக்கு முன்பதாக மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமஸ்தனாக, திறமையுள்ளவனாக காணப்பட்டான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். இது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அற்புதமான ஒரு காரியம். ஜாக்கிரதை இல்லாமல் ஏனோதானவென்று நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமானா, ஒரு வியாபாரத்தை கூட திட்டமிடாமல் செய்வோமானா, நம்முடைய படிப்பை திட்டமிடாமல் செய்வோமானா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திட்டமிடாதிருப்போமானால் எப்படி நம்மால் வெற்றியை பெற முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதை அவசியம். அதுக்கு நேர் எதிர்மாறானது பதட்டம், அவசரம், இன்றைக்கே வேண்டும் என்ற எண்ணம், நாளைக்கே நான் எல்லாவற்றையும் சாதித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பதட்டம் நமக்கு ஒரு வெற்றியும் கொண்டு வராது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே யோசித்து பார்ப்போமானா, எல்லா காரியத்திலும் ஜாக்கிரதை அவசியம். எந்த வேலையை ஒரு விசுவாசி தெரிந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட துணையை நம்முடைய திருமண வாழ்க்கையிலே தெரிந்தெடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளை வளர்ப்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும், தேவனுக்காக எதை செய்து முடிக்கப் போகிறோம், இவை எல்லாவற்றிலும் நமக்கு திட்டமிடுதல் அவசியம், ஜாக்கிரதை அவசியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு நேராக நம்மை சோதித்து நம்முடைய வாழ்க்கை ஜாக்கிரதை உள்ளதா இருக்கிறதா அல்லது பதட்டம் உள்ளதாக, திட்டமிடுதல் இல்லாததாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.